வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ நிஃப்டியோட இந்த வாரம் லெவல்ஸ் வந்து பார்த்துடலாம். நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேன், நான் செபி ரிஜிஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது, ஸ்டாக் அனலைசர் கிடையாது. இது வந்து இந்த வீடியோ லேர்னிங் பர்பஸ்க்காக தான். ஜோன் மார்க்கிங் வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக தான். நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது உங்கள் ஓன் டிசிஷனாக இருக்கட்டும், இல்லாட்டி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், செபி ரிஜிஸ்டர் அட்வைசர். இது வந்து இந்த வீடியோ முழுக்க முழுக்க உங்களுக்கு லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் கொஞ்சம் ஜோன்ஸ் வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். லாஸ்ட் வீக் நம்ம பேசுகிறோம், அதே ஜோன்ஸ் தான் இப்போவும் இருக்குது. அடிஷ்னலாக எதுவும் ஜோன் ஃபார்ம் ஆகலை. ஸோ இங்கேருந்து இப்போது கரண்ட் ப்ரைஸ் வந்து 17,000, நிஃப்டியோட பாயிண்ட்ஸ் வந்து 17,397.5 இருக்குது. இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா சொல்லிட்டு லாஸ்ட் ட்ரேடிங் டேஸில் வந்து என்ன ஆயிருக்கு, ஒரு இன்சைடு கேண்டில் வந்து ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பேஸ் கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. பேஸ் இப்போயும் பேஸ் தான், பட் அது என்ன அப்படின்னா லோ ஹையை வச்சு நம்ம எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, இன்சைட் ஹேண்டில். இது ஹையும் பிரேக் இல்லை, லோவும் பிரேக் இல்லை. ஸோ இங்கே ஒரு எஸ்ஆர் லைன் வந்து நமக்கு இருக்கு, அதே லைனில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் டைம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா வந்து எங்கெங்கெல்லாம் பை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் சொல்லியிருந்தோம். இங்கே பை பண்ணலாம், இந்த இடத்துல பை பண்ணியிருக்கலாம், நம்ம இந்த இடத்துல பை பண்ணலாம், அதை நம்ம சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல பை பண்ணலாம், இங்கே பை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இங்கே பை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் செல்லிங் வந்து இந்த இடத்துல வந்து நல்ல ப்ரைஸ் ஆக்ஷன் என்ட்ரி கிடைச்சா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்கே ஒரு செல்லிங் இந்த இடத்துல பண்ணியிருக்கலாம், இங்கே இந்த இடத்துல ப்ளஸ் மேலே ஒரு ஜோன். இந்த இடத்துல ஏன் அப்படின்னா இங்கே ஒரு ரேலி பேஸ் ட்ராப் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய லெவல் வந்து இங்கே ஒன்று இருக்குது, கியூஎம் லெவல். நீங்கள் பார்க்கலாம், இங்கே ஒரு லைன் நான் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் இதுதான் இந்த லெவல் தான் வந்து கியூஎம் லெவல். இந்த காசிமோடோ பேட்டர்னில் வந்து ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். 17,786 வந்து ஒரு காசிமோடோ லெவல் இருக்குது. அது வரைக்கும் ப்ரைஸ் ரீச் ஆகுமா அப்படின்றத வந்து பார்க்கலாம். பட் ப்ரைஸ் ரீச் ஆகுமா, இப்போ வந்து நம்ம ஒரு இன்சைடு கேண்டில் ஃபார்ம் ஆனதால் இப்போ டிசிஷன் எப்படி எடுக்க முடியும்? சப்போஸ் ஹையர் ஹை இங்கே ஃபார்ம் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆச்சு, நாளைக்கு வந்து ஹையர் ஹை ஆச்சு, க்ளோசிங் வந்து இன்னையோட க்ளோசிங்கை விட மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா வந்து பை சைடு போவதற்கான சான்சஸ் இருக்குது. எப்படி எது வரைக்கும் போகும் அப்படின்னா வந்து இந்த கியூஎம் லெவல் வரைக்கும் போவதற்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கு மேலே இங்கே ப்ரைஸ் ஆக்ஷன் என்ட்ரி எதுவும் கிடைக்கலன்னா இந்த இடத்துல வந்து 18,000 லெவல் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் லோயர் லோ வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா வந்து இந்த இன்சைடு ஹேண்டில் இது வரைக்கும் வருவதற்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து டிசிஷன் எப்படி எடுக்கணும் அப்படின்னா வந்து இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல அடுத்த கேண்டில் ஸ்டிக்கை வச்சு தான் நம்ம டிசிஷன் எடுக்க முடியும். ஸோ ஹையர் ஹை வருதா, லோயர் லோ வருதா அப்படிங்கிறத வந்து, அதுவும் மொமெண்டம் கேண்டில் இருக்கா இல்லை பேஸ் கேண்டில் இருக்கா, விக் எந்த லெவல் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம வந்து டிசிஷன் எடுக்க முடியும். அது ஒன்று. இன்னொன்று, மேலே வந்து அதுக்கு மேலே ஒரு லெவல் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இங்கே ஒரு லெவல் இருக்குது, 18,000க்கு மேலே ஒரு லெவல் இருக்குது, அது இன்னும் ரியாக்ட் ஆகலை. அந்த லெவலுக்கும் இந்த 2 ஜோன் பக்கத்தில் 3 ஜோன் இருக்குது ஆக்சுவலி. கியூஎம் லெவல், அதுக்கு மேலே ஒரு ஜோன், அதுக்கு மேலே ஒரு ஜோன். எந்த ஜோனில் ரியாக்ட் ஆக போகுது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியலை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிஃப்டியோட லெவல், பையிங் லெவல் வந்து 16,651 லெவலில் வந்து நம்ம பை பண்ணலாம். செல்லிங் வந்து இங்கே 17,779 வந்து இங்கே செல் பண்ணுறதுக்கான சான்ஸ். அதுக்கு மேலேயும் போனால் நம்ம 18,000 வந்து செல் பண்ணலாம். இதுதான் நிஃப்டியோட லெவல்ஸு. இந்த வாரம் நீங்கள் நிஃப்டியோட லெவல்ஸ் வாட்ச் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஜோன் மார்க்கிங் எந்த ஸ்டாக் வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏதாவது ஐடியா இருந்தால் வந்து சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். ஜோன் மார்க்கிங் யாருக்காவது கற்றுக்கணுன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.
நன்றி நண்பர்களே.